இங்க சாவித்திரியும் தாமரையும் ஒரு பிளான் பண்றாங்க. அவ வயித்துல ஒரு கரு வளர்றதுனால தானே அம்மா இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்க மொத்த குடும்பமும் தாமரைக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு காரணம் அந்த வயித்துல இருக்க குழந்தை தானே. அதை நம்ம இல்லாமலே பண்ணிட்டா என்னம்மா அப்படின்னு சொல்லி இங்க அதுக்கான ஒரு பொடியை வாங்கிட்டு வந்து அதை தண்ணியில கலந்து இங்க கொண்டுட்டு போறாங்க. வெளியில இருக்கிற தமிழ்ச்செல்விக்கு தாமரை சாவித்திரி ரெண்டு பேருமே கொண்டு போறாங்க. கொண்டு போறவங்க நம்ம கொண்டு போய் கொடுத்தா அவளுக்கு சந்தேகம் வந்துடும், கண்டிப்பா நம்ம கொடுக்க கூடாது, மலர் மூலமா கொடுத்து விட்டாதாம்மா அவளும் குடிப்பான்னு சொன்ன உடனே நீ சொல்றதும் சரிதாண்டின்னு சொல்லி எங்க சாவித்திரி நிக்கிறது மட்டும் இல்லாம மலரை கூப்பிடுறாங்க. ஏ மலரு மலரு இங்க வான்னு சொல்லி கூப்பிடும்போது மலர் கீழே ஓடி வந்து என்ன ஐயா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதோ இந்தா இதை கொண்டு போய் தாமரைகிட்ட குடிக்க கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல என்னதுமா இது அப்படின்னு மலர் கேட்க அதுக்கு இங்க தாமரை சொல்றாங்க, இப்படிதான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியா, பாட்டி தான் கொடுத்து குடிக்க சொன்னாங்க, அதை முதல்ல கொண்டு குடு, அவ குடிச்சிட்டு அவ நல்ல தெம்பாவே இருக்கட்டும், அவ இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு அவ சந்தோஷமா தானே இருக்கா, அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காக எங்க பாட்டி ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க, இதுவும் ஏதோ ஒரு வைத்தியமான மருந்து தான், கொண்டி குடு அப்படின்னு சொல்லும்போது சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை வாங்கிக்கிட்டு நேரா போறாங்க. இது தூரமா நின்று இங்க சாவித்திரி தாமரை ரெண்டு பேருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அங்க போன மலர் இந்த மருந்தை வந்து தமிழ்ச்செல்வி கையில கொடுத்து இந்தா தமிழ் அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னக்கா இதுன்னு சொல்லி மலர்கிட்ட கேக்குறாங்க தமிழும். அதுக்கு மலரும் இல்ல பாட்டி எப்போதுமே உனக்கு கொடுப்பாங்கல்ல அதுதான் போல அப்படின்னு சொல்லும்போது நான் தான் இன்னைக்கு காலையிலயுமே குடிச்சிட்டேனேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இத அம்மா தான் கொடுத்து விட்டாங்க உன்கிட்ட கொடுக்க சொல்லி, பாட்டி வந்து கொடுக்க சொன்னதா தான் சொன்னாங்க, இந்தா தாமல் புடி அப்படின்னு சொல்லி இங்க கையில கொடுக்க தமிழ் வந்து அங்க நின்றுட்டு பாக்குறாங்க. இங்க தூரமா நின்று தாமரையும் பக்கத்துல நிக்கிற சாவித்திரியையும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா, எனக்கு இது வேணாம், அவங்க பாக்குறத பார்க்கும் போதும் இது அவங்க தான் கொடுத்து விட்டாங்கன்னு நீங்க சொல்லும் போதும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி மலர்கிட்ட சொல்ல மலரும் எனக்கும் அதே தான் தோணுது, எப்போதும் இல்லாம உன் மேல இவ்வளவு அக்கறையும் எடுத்துக்க மாட்டாங்க, என்னை கூப்பிட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா அப்பத்தாவா இருந்தா அப்பத்தாவே என்னை கூப்பிட்டு கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா இது அப்பத்தா கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல, அப்பத்தா இந்த மாதிரி எப்போதும் உனக்கு இந்த மாதிரி நேரத்துல இதை கொடுக்கவும் மாட்டாங்க, அவங்க இதெல்லாம் செய்யும் போது எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடி வாங்கி கையிலே வச்சுட்டு நிக்கிறா, குடிக்க கூட மாட்டான்னு அங்க சாவித்திரி தாமரை கிட்ட கேட்க அதானேம்மா ஒருவேளை சந்தேகம்ல எதுவும் வந்துட்டா அப்படின்னு சொல்ல இல்லடி அதெல்லாம் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம அம்மா தானே கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டோம், அவ கண்டிப்பா குடிப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்துல நிக்கிறாங்க எங்க சாவித்திரியும். இங்க குடிக்கிறதுக்காக கொண்டு போறவங்க அப்படியே அதை கீழே வந்து போட்ட மாதிரி கீழே விழுந்துடுறது. என்ன தமிழ் அப்படின்ற மாதிரி மலர் கேட்க ஐயோ கை தவறி விழுந்துடுச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க. இந்தாங்கக்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிளான் பண்ண மாதிரி அதை குடிக்காம அப்படியே கீழே கொட்டி விட அதை அங்க நின்று பார்த்துட்டு இருந்த தாமரைக்கும் அங்க சாவித்திரிக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுது. இவ வேணும்னு பண்றாளா இல்ல நிஜமாவே கை தவறி கீழே விழுந்துடுச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது சரி விடு பரவாயில்லம்மா, எப்படி இருந்தாலும் இங்கதான் இருக்க போறான், நம்மள்ட்ட சிக்காமல போயிட போறான், அடுத்ததுல பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி தாமரையும் மனசை தேத்திக்கிட்டு இங்க தன்னுடைய அம்மா சாவித்திரியை கூட்டிட்டு மேல போக பாத்தீங்களக்கா இவங்க ஏதோ இதுல கலந்து கொடுத்துருக்காங்க, நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வயித்துல வளர்ற குழந்தை தானே, அந்த குழந்தை இல்லாம பண்ணிட்டா என்னாலையும் இங்க இருக்க முடியாதுல்ல, அதுக்காக தாக்கா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா, இவங்களால என் குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி இல்லாத குழந்தைக்காக இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வியும். ஆனா எங்க தமிழ்ச்செல்வி ஆசைப்பட்ட மாதிரி இந்த பொய் ஒரு நாள் நிஜமாவே உண்மையாக தான் போகுது. அதுக்கு இடையில தான் இங்க நைட்டு என்ன பண்றாங்கன்னா சேதுவோட தம்பி வந்து குடிச்சிட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில வீட்டுக்கு தள்ளாடி வர அங்க நிக்கிற வந்து தமிழ்ச்செல்வியை பாக்குறாங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட பக்கத்துல போற எங்க சேதுவோட தம்பி கொஞ்சம் தகாத முறையில நடந்துக்கிறதுக்காக பார்க்க அங்க தமிழ்ச்செல்வி ஒரு அறைய விட்டுறாங்க. இதுல இங்க வந்து சேதுவோட தம்பிக்கு நிதானம் ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல இருந்து அவங்க போறது மட்டும் இல்லாம ரொம்ப வலியோட தாங்க முடியாம அந்த வலியை தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறாங்க. இங்க பல்லார்னு ஒரு அறையை விட சுருண்டுகிட்டு போய் விளையாடுறாங்க சேதுவோட தம்பி. என்னவே அடிக்கிறியா, இந்த வீட்டு வேலைக்காரி நீ, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க தமிழ்ச்செல்விய ரொம்ப கோபத்தோட தாக்குறதுக்காக பக்கத்துல வரும்போதும் தாங்கிட்டே இருக்க ஒரு கத்தியை எடுத்து அவங்க கையில வந்துட்டு கிழிச்சு விடுறது மட்டும் இல்லாம எந்த கை தொட வந்ததோ அந்த கையில இருக்க விரலை வந்துட்டு வெட்டி விட்டுறாங்க. இதனால வலி தாங்க முடியாம சத்தம் போட அங்க இருக்க பெரிய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் லைட்டை போட்டுட்டு என்னாச்சு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு எல்லாருமே வெளியில ஓடி வராங்க. வெளியில ஓடி வந்து பார்த்தா சேதுவோட தம்பி கையில ரத்த காயத்தோட கீழே விழுந்து கிடக்கிறத எல்லாருமே பாக்குறாங்க. சேது அப்புறம் கருப்பண்ண ராஜாங்கம் சுத்தி இருக்கிற ஈஸ்வரி தாமரை மலர்னு எல்லாருமே பார்க்க மலர் ஓடி வந்து ஐயோ என்னங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு அவரை தூக்க அவனால எதுவுமே பேசக்கூட முடியல. பக்கத்துல நிக்கிற ஈஸ்வரி என்னடியாச்சு, எதுக்குடி என் பையனுக்கு எப்படி ஒண்ணு நடந்திருக்கு, யாரடி பண்ணுனா, யாரடி இங்க வந்தா, என்னென்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுடின்னு எங்க ஈஸ்வரி பயங்கரமா திட்டுறாங்க. டே என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லி தன்னுடைய மகனை பிடிச்சு
பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அவங்களுக்கு மயக்கமும் வந்துடுது. இங்க உடனே கருப்பண்ண ஓவரா தண்ணி சாப்பிட்டுட்டு வந்திருக்காயா அப்படின்னு ராஜாங்கத்திட்ட சொல்ல இங்க சேதுவும் கவனிக்கிறாங்க. முதல்ல இவனுக்கு இப்படி ஆகுறதுக்கு யார் காரணம்? யார் இவன் விரல் எல்லாம் வெட்டினது? கையில ரத்த காயம், கத்தியால கிழிச்சிருக்கு. வீட்டுக்கு வேற யாரும் வந்தாங்களான்னு சொல்லி தமிழை கேட்க, தமிழ் அப்படியே நொறுங்கி போய் செம டென்ஷன்ல அங்கனே நின்னுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்பதான் எல்லாருமே கேட்க, எங்க அப்பா தான் உன்னை தானடி கேட்குறோம், எதுக்குடி வாயை மூடிட்டு இப்படி நின்னுட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்ற உண்மையை இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு எங்க அப்பா தான் கேட்க, இங்க யார் இது மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு பிறகு இங்க தமிழ் பொறுக்க முடியாம சத்தம் போட்டு, நான் தான் இந்த மாதிரி பண்ணினேன், இந்த விரலை நான் தான் வெட்டினேன், இவன் கழுத்தை வெட்டியிருக்க வேண்டியது என்ன போனா போகுது அப்படின்றதுனால தான் நானும் விட்டேன், எங்க மலர் அக்காவோட தாலிக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஈஸ்வரி முறைக்கிறாங்க. எதுக்கடி இப்படி பண்ணினேன், என் பையனை எதுக்கடி இப்படி பண்ணினேன்னு சொல்லி கேட்கும்போது, உங்க பையன் உயிரோட இருக்கிறானே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு அடிக்க கையை ஓங்குறாங்க ஈஸ்வரி. அடிக்க ஓங்குற கையை அப்படியே முறிச்சு விடுறாங்க. இதை பார்த்த ராஜாங்கமும் ரொம்ப சத்தம் போட்டு, உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததே பெருசு, ஆனா அதையும் தாண்டி எங்க வீட்டு பையனுடைய கையை நீ வெட்டியிருக்க, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்ல இருக்க ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண இவனுக்கு இதை விட பெரிய தண்டனையா நான் என்ன கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் அதிர்ச்சியில எங்க தமிழ்ச்செல்வியை பாக்குறாங்க. சேதுவுக்கு என்ன நடந்துச்சுன்னு அப்பதான் அவளால புரிஞ்சுக்கவும் முடியுது. ரொம்ப ஆச்சரியத்தோட எங்க தமிழை பார்க்க, ஒரு பொண்ணுனா அவ ஒருத்தனுக்கு மட்டும்தான், அதை விட்டுட்டு போறவன் வரலாம் சீண்டுவான், அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இந்த வீட்டுல நான் தனியா இருக்கேன்னா அது நான் பண்ண தவறுக்காக கிடைச்ச தண்டனை நினைச்சு ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக இவன் என்கிட்ட வந்த தப்பா நடந்த பாப்பான், அதையும் நான் பொறுத்துக்கிட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லையே. எனக்கு மானம், சுயமரியாதை, ஒழுக்கம்னு எல்லாமே இருக்கு, அதையெல்லாம் விட்டு கொடுத்து இருக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. என்கிட்ட இவன் மட்டும் இல்ல, வேற எவன் பாலாட்டினாலும் அவனை நான் இப்படிதான் பண்ணுவேன். ஆனா இங்க நான் இவனை பண்ணினது கொஞ்சம் நஞ்சம்தான், அதை நினைச்சு கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது இங்க அப்பத்தாவும் சரி அந்த குடும்பத்துல இருக்க ஒட்டுமொத்த பேரும் எங்க தமிழ்ச்செல்வி முன்னாடி எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்க, உடனே கருப்பண்ணை கேக்குறாங்க எங்க தமிழ்கிட்ட, என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமாண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாயில கைய வச்சபடி பார்க்க, என்னடி பத்தினி வேஷம் போடுறியா, நீ ஏதாவது செஞ்சிருப்ப, அதான் இப்போ என் பையன் மேல தூக்கி பழிய போடுற அப்படின்னு சொல்லும்போது மலருக்கும் கோபம் வருது. அத்தை அப்படின்னு வேகமா கத்த, என்னடி நீயும் இந்த வேலைக்காரியா இருந்தவ தானே, நீ என் பையனை வளைச்சு போட்ட, அதே போலதான் இவளும் என்ன நினைச்சாலோ அப்படின்ற மாதிரி சொல்ல, போதும் நிறுத்துங்க நீங்க சேது வேகமா கத்துறாங்க. உடனே இங்க சேதுகிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கு இவளை பத்தி தெரியாதுடா, உன் மேல பாசத்தை காட்டுற மாதிரி காமிச்சு கடைசியில உன்னையே அவ குழியில விழ வச்சவ தானே, இப்போ இங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்காக என்னெல்லாம் பிளான் பண்றாளோ, இவளை பத்தி நீ இன்னமும் முழுசா புரிஞ்சுக்காம இருந்துகிட்டு இருக்க. இவெல்லாம் ஏழை வீட்டுல பிறந்தவ, ஏழை வீட்டுல பிறந்தவங்க இப்படிதான் பணக்கார வீட்டுல வாழணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு ரொம்ப மோசமா பேச, போதும் நிறுத்துறீங்களான்னு ரொம்ப வேகமா தமிழ்ச்செல்வி கத்துறது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை ஏதாவது என்னைய பத்தியோ குடும்பத்தை பத்தியோ தப்பா பேசுனீங்க, அதுக்கப்புறம் பேசுறது என் வாயா இருக்காது என் கையா தான் இருக்கும்னு சொல்லும்போது எங்க ஈஸ்வரி முறைச்சு பார்க்க, என்ன உங்களுக்கெல்லாம் ஏழைய பார்த்தா ரொம்ப இலைக்காரமா தெரியுதா? ஏழையா இருந்தா அவங்கள மனுஷங்க இல்லையா? அவங்களுக்கு தன்மானம் எதுவுமே இருக்காதா என்ன? அப்படி பணக்காரனா வாழ்ற உங்களுக்கு தான் அதெல்லாம் இருக்குன்னா ஏன் உங்க பையனுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே எங்க மலர் அக்காவோட வாழ்க்கையை கெடுத்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காக போனவர் தானே உங்க பையன். அப்படி ஏழு பணக்கார வீட்டுல பிறந்தவரா இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஒழுக்கமே இல்லாம தானே இருந்துகிட்டு இருக்காரு. இப்பவும் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறோமேன்ற ஒரு சந்தோஷம் கூட இல்லாம இப்ப வரைக்கும் இன்னொரு பொண்ணை தேடி தானே போயிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப மோசமாவே எங்க தமிழ்ச்செல்வி கேள்வி கேட்க, ராஜாங்கமுக்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு பண்ணவளா இருக்கலாம், ஆனா தப்பு பண்ணதுக்காக இந்த தண்டனை நான் ஏத்துக்கிட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ என்ன வேணாலும் செய்வீங்க, அதுக்காக நான் எல்லாத்துக்கும் பொறுத்து போகன்ற அவசியம் கிடையாது. எனக்கும் தன்மானம் ஒழுக்கம்னு எல்லாமே இருக்கு. அதை யாராவது சீண்டணும் நினைச்சா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்போ பண்ணதை விட பல மடங்கு செய்யறதுக்கு நான் அதிகமாவே செய்வேன் அப்படின்னு சொல்லி எங்க தமிழ்ச்செல்வி பயங்கரமா சத்தம் போட்டு இங்க பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம கையொடிஞ்சு கிடக்கிற தன்னுடைய மகனை பார்த்து ஈஸ்வரி கதறி அழுக, இங்க அவருக்கு சுயநினைவு இல்லாம மயக்கத்துக்கு போக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும்னு சொல்லி கருப்பண்ண சொன்ன உடனே கருப்பண்ணனுடைய கார்லயே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க நிக்கிற தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே நிக்க, அக்கம் பக்கத்துல இருக்க எங்க அப்பத்தாவும் சரி எங்க ராஜாங்கமும் சரி எதுவுமே பேசாம உள்ளேயும் போயிடுறாங்க. அங்க நிக்கிற சேதுவும் வந்துட்டு தமிழை பார்த்துட்டே இருக்காங்க. தமிழ் பக்கத்துல வர சேது, இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல, உனக்கு தண்டனை கொடுத்துருக்கேன், ஆனா அது வேற, ஆனா இப்ப நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழை திரும்பி திரும்பி பார்த்தபடி அவங்க வீட்டுக்குள்ள போக, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இதோட விட்டா சரியா வராதுன்னு அங்க உள்ள வந்து அப்பத்தாவும் இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. எங்க
தமிழ்ச்செல்வி நைட்டெல்லாம் தூங்க முடியாம, தூக்கம் வராம அங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட ஹாஸ்பிட்டல்லேருந்து அவருக்கு கையில கட்டு போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். இங்கே மலர் வேற நின்னு தமிழ்கிட்ட "என்ன மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி" அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, "நீங்க எதுக்குக்கா என்னட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அவர் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு?" சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்ல, "என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய புருஷனாச்சே! என்னால அவர விட்டுக் கொடுக்கவும் முடியல. அவர் செஞ்ச தப்ப என்னால ஏத்துக்கவும் முடியல. உனக்கு சப்போர்ட்டா நிக்கவும் முடியல. என்ன என்ன பண்ண சொல்றேன்னு" ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. "அக்கா அவங்க வந்துட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போங்கன்னு" சொல்லி எங்க மலர அனுப்பிவிட, கார்லேருந்து இறங்குற ஈஸ்வரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இறங்க, இங்க அதுக்கு மேல ஒரு கொலை வெறியில தான் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இருக்காங்க. இங்க உள்ள இருக்க ராஜாங்கம் எல்லாருமே "வாங்க உள்ள" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, தமிழ்ச்செல்வியையும் கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்விய கருப்பண்ண வந்து கூட்டிட்டு போறாரு. உள்ள போயிட்டு அங்க எல்லாருமே நிக்க ராஜாங்கம் சேர்ல அமர்ந்திருக்காரு. அப்பதான் வந்துட்டு இந்த விஷயத்த பத்தி நானும் யோசிச்சேன். ஒரு பொண்ணோட சுயமரியாதை, ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமோ, அந்த அளவுக்கு நம்ம வீட்டோட தன்மானம் எல்லாமே நமக்கு முக்கியம் தானே. இங்க தமிழ் நம்ம பொறுத்த வரைக்கும் வேற யாரும் இருக்கலாம். ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு மருமக. நம்ம வீட்டு மருமகளா தான் அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். உனக்கு அண்ணின்ற முறையில அவளை நீ பார்க்காம தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தது இங்க உன் பையனோட தப்பு ஈஸ்வரி. அதை தப்புன்னு எடுத்து புரிய வைக்காம அப்பவும் நீ அவனுக்கு சப்போர்ட்டா நின்ன பாரு. அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்ல, அது இல்ல மாமா அப்படின்னு எடுத்து சொல்ல வராங்க. ஏற்கனவே நீ செஞ்ச ஒரு தடவை தப்புக்கு உன்னை நான் மன்னிச்சு விட்டுருக்கேன். திரும்ப திரும்ப நீ உன் பையனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி திரும்பவும் அதே தப்ப பண்ணிட்டு இருக்காத. எங்க தமிழ்ச்செல்வியை திரும்பவும் இவன் சீண்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுக்காக தான் நான் இந்த எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லலாம்னு கூப்பிட்டேன். நம்மளுக்கு எதிரியாவே இருந்தாலும் நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இனிமே தமிழ்ச்செல்வி அந்த கார் செட்ல தங்கணும்னு அவசியம் இல்ல. தமிழ்ச்செல்வி இனிமே நம்ம வீட்டிலேயே தங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க இவனால பாதிக்கப்பட்டது தமிழ்ச்செல்வி தான். தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஊர்க்காரவங்களுக்கோ இல்ல அவங்கள பெத்தவங்களுக்கோ நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? பெத்தவங்கள்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்றதுக்காக அந்த உறவு கடைசி வரை இல்லாம ஆயிடுமா? இல்ல முறிஞ்சுதான் போயிடுமா அப்படின்னு எங்க ராஜாங்க கேட்க கேட்க ஈஸ்வரிக்கு பதிலே சொல்ல முடியல. எங்க தமிழை பாக்குறாங்க. எங்க தமிழை பார்த்து, "உனக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருமா" அப்படின்னு இங்க ராஜாங்க வந்து சொல்லும்போது, "அப்பா என்னப்பா நீங்க இவகிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டுன்னு" செய்து சொல்ல, "தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தானே செய்யணும். ஒரு பொண்ணு அந்த பொண்ணை இந்த மாதிரி வெளியில தங்க வச்சது நம்மளுடைய தப்பு. நம்ம வீட்லயும் ஒருத்தன் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம அதெல்லாம் பார்த்து சரிவர செஞ்சிருக்கணும். இப்படி நம்ம கோவம் தான் முக்கியம்னு சொல்லி கோவத்தை மட்டுமே தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் பின்னால நமக்கு விளைவை தான் ஏற்படுத்தும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு எங்க ராஜாங்க சொல்லும்போது, சேதுவால அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே பேச முடியல. அதுக்கு பிறகு அப்பதான் அவங்க சொல்றாங்க, "இங்க பாருடி, இதுக்கப்புறம் நீ அங்க கார் செட்ல அந்த மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. பேசாம இந்த வீட்டுக்குள்ள வந்து இரு" அப்படின்னு சொல்றாங்க. இங்க அதுக்கு தமிழ்ச்செல்வியும், "இல்ல பரவாயில்ல அப்பத்தா, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். எனக்கு எந்த கவலையும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. நான் அங்கேயே இருந்துக்கிறேன்னு" சொல்லும்போது, "என்னடி என் பையனே உன்னை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்து சேர்த்துக்கிறேன்னு சொல்றான். இப்பவும் திமிருத்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்லும்போது, இதுக்கு பேரு திமிரு இல்ல அப்பத்தா. என்னுடைய தன்மானம் சுய ஒழுக்கம் தான். நீங்க இதுக்காக இறக்கப்பட்டு என்னை வீட்டுக்குள்ள சேர்க்கிற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு அது வேண்டவே வேண்டாம். என்னை இறக்கப்பட்டு சேர்க்கிற மாதிரி இருந்தாலோ என் மேல பாசம் வச்சு சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் எப்பவோ நீங்க என்னை அந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கணும். ஆனா இப்போ நீங்க கூப்பிடுறது எனக்கு அது மனசுக்கு சரியா படலன்னு" சொல்லும்போது, இங்க பக்கத்துல நிக்கிற கருப்பண்ண, "என்னம்மா கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் விட்டுருவ போலயே. வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல இருக்கிறவங்க ஊருடைய மனசையும் மாத்தி தானே ஆகணும். அங்க இருந்துகிட்டு உன்னால எதமா சாதிக்க முடியும்னு" சொல்லும்போது, "நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் கருப்பண்ண. உடனே ஒத்துக்கிட்டாலும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க இதுக்காக தானே ஆசைப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சான்னு சொல்வாங்க. அதுக்காக தான் நான் இப்படி பேசுறேன்னு" சொல்ல, "ஓ அப்படியாம்மா, சரி சரின்ற மாதிரிங்க கருப்பண்ணன் பேசிக்கிட்டு இருக்க. "என்னடி உன் திமிருதனத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேளு. இந்த வீட்டில தான் நீ வந்து இருக்கணும். போய் உன் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு வாங்கன்னு" அப்பத்தான் சொல்றாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்வியும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துகிட்டு இருக்க, எல்லாருமே கலைஞ்சு போக எங்க தமிழ்ச்செல்வி நேரா காசட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எங்க கருப்பண்ண உதவியோட நேரா வீட்டுக்குள்ள வர, அங்க நிக்கிற தாமரை, பக்கத்துல நிக்கிற சாவித்திரி, ஈஸ்வரின்னு எல்லாரும் கோவத்தோட இங்க பாத்துட்டு இருக்காங்க. பாக்குறது மட்டும் இல்லாம எங்க தமிழை வம்பவும் இழுக்கிறாங்க. "என்னடி வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறியான்னு" சொல்லி கேட்கும்போது, "ஆமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு" சொல்றாங்க. "நீ சந்தோஷமா இருக்க, என் பையனோட கையை வெட்டிட்டு நீ சந்தோஷமா தானே இருப்ப" அப்படின்னு சொல்லும்போது, "உங்க பையன் உயிரோட இருக்காரேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதை விட்டுட்டு ஏன் விட்டோம்னு நினைச்சு என்னை கவலைப்படுற அளவுக்கு பேச வச்சிடாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு திமிரு அதிகமாயிட்டுல. இந்த வீட்டுக்கு மருமகளா, சின்ன மருமகளா, நகை நட்டு பாரம்பரிய உடனே இப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கே உன் ரத்தத்துல இந்த மாதிரி திமிருத்தனம் ஓடிடுச்சுன்னா, இங்க வாழ்க்கைய பாரம்பரியமா நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு வரோம். அப்போ உன்னை விட எங்களுக்கு எவ்வளவு திமிருத்தனம் இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "திமிருன்றது வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து கிடையாது. நீங்க சீன்ற செயலை பொறுத்து இருக்கு. நாங்க வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து நாங்க திமிருத்தனத்தை காட்டிக்கிற ஆளும் கிடையாது. எங்ககிட்ட நீங்க சரியா நடந்துகிட்டா நாங்களும் நாங்க சரியா நடந்துப்போம். நீங்க எங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டீங்கன்னா நாங்க எங்களுடைய திமிருத்தனத்தை காட்டதானே செய்வோம். அப்படிதான் தூங்கிட்டு இருந்த என்னுடைய திமிருத்தனத்தை கிளப்பி விட்டது உங்க பையன். எதுவா இருந்தாலும் கோவப்படுறதா இருந்தாலும் உங்க பையனை போய் கேளுங்க. இப்ப வரைக்கும்
இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பையனை பெத்தோமே நினைச்சு வருத்தப்படாம, ஏன் பெத்தோன்னு நினைச்சு கவலைப்படாம, இப்போ என்கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க பாருங்களா? இப்ப தெரியுது அம்மான்றவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு அப்படின்னு. எங்க தமிழ் பார்த்து எங்க ரொம்ப கேவலமாவே பேசுறாங்க ஈஸ்வரிய பார்த்து. இத பார்த்த ஈஸ்வரியால கேட்ட ஈஸ்வரியால சத்தியமா சகிச்சுக்கவே முடியல. ரொம்பவே கவலைப்படுற மட்டும் இல்லாம ரொம்ப கோவப்படுறாங்க எங்க தமிழ்ச்செல்வி மேல. இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம் தானே நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தானே இந்த வீட்டுக்குள்ள நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எதிராவே இருக்க போகுதுன்னு சொல்லி மனசே நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ இங்க உள்ள போற தமிழ்ச்செல்வியும் திரும்பி வந்து இங்க கைத்தட்டி கூப்பிடுறாங்க ஈஸ்வரிய திரும்பி பார்க்க, என்ன இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு இவளை எப்படிங்க சந்தோஷமா இருக்க போறா? திரும்ப திரும்ப இவளுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே யோசிக்க போறீங்க. நீங்க எவ்வளவோ யோசிங்க, என்னமோ பிளான் பண்ணுங்க. ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நானா மட்டும்தான் இருப்பேன்னு எங்க தமிழ்ச்செல்வி திரும்பி பார்த்து சொல்ல, இதை கேட்ட இங்க ஈஸ்வரி ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு உள்ள போக மலர் அதை கிச்சன்ல நின்று கேட்டுட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி மாறினா மட்டும்தான் முடியும். இவளுடைய மாற்றத்துக்கு என் புருஷனும் ஒரு காரணம்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த மனுஷன் இப்படி இருக்கானே நினைச்சு நான் கவலைப்படுறதா, எதுவுமே புரியாம எங்க மலர் வந்துட்டு ஒரு பக்கம் கவலையில அங்க கிச்சன்ல நின்று சமைச்சிட்டே இருக்காங்க. உள்ள போற தமிழ்ச்செல்வி எங்க தன்னை மீறி ஒரு அழுகுறாங்க. இந்த தன்னம்பிக்கை தைரியம் இதுதான் என்னை காப்பாத்தும்னு நினைக்கிறேன். இனிமே நம்ம எதுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் நம்ம மோதித்தான் ஆகணும். அதை நான் இங்க வந்து கத்துக்கிட்டேம்மா. நீங்க என் கூட இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் இருக்குன்னு இங்க எங்கேயோ இருக்க தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட பேசுற மாதிரி தன் மனசுக்குள்ளே பேசிட்டு ரொம்ப தைரியத்தோட அங்க ரூம்ல இருந்து வெளியில வராங்க. மயக்கம் தெளிச்சு வந்த சேதுவோட தம்பி இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இவ இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு கீழே வராங்க. என்னையவே என் கையையே வடைச்சிட்டல நீ அப்படின்னு சொல்லி இங்க கேட்கும்போது, கையை மட்டும் உடைச்சதோட நிறுத்திட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. உங்க அம்மா கிட்ட பேசின அதே பேச்சை திரும்பவும் உன்கிட்ட பேச வைக்காத. உனக்கெல்லாம் எத்தனை தடவை பேசினாலும் புத்தியும் வராது. அதை நினைச்சு நீ திறந்த போற ஆளும் கிடையாதுன்னு சொல்லும்போது, இந்த வீட்டு வேலைக்காரி நீ என்னையவே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டல அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் மனுஷி இல்லாம போயிட மாட்டேன்ல. நீ இழுக்கிற இழுப்புக்கெல்லாம், நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் நானும் அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கிட்டு நிப்பன் மட்டும் நினைக்காத. இனிமே என்கிட்ட சீண்டுன இருக்கிற இன்னொரு கையும் இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்ட எங்க சேதுவோட தம்பி ஆடி போய் நிக்க, இங்க பார் உனக்கு இதான் லாஸ்ட். இதுக்கு அப்புறமும் என்கிட்டயோ இல்லை என்கிட்ட மட்டும் இல்ல மற்ற பொண்ணுங்க கிட்ட நீ வாலாற்றதை மட்டும் நான் பார்த்தேன், இருக்கிற இடத்துலயே உன்னை அழிச்சிருவேன். அப்புறம் நான் எதுக்கும் கவலைப்படவும் மாட்டேன், நான் தயங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறத இங்கே பக்கத்தில் அங்கே நின்று சேது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழ்கிட்ட இவ்வளோ தைரியம் இருக்குது, இவ்வளோ தன்னம்பிக்கை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவள் பண்ண தப்பைனால ஏன் என்னால் இது வரைக்கும் ஏற்றுக்க முடியலை, அவளை ஏற்றுக்கிட்டு என்னால் சந்தோஷமாக வாழ முடிகிற நிலைமையில நான் இல்லையே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை நினச்சி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். இந்த தமிழ்ச்செல்வி நல்லா கொடுத்து கட்டிட்டு கீழே போக அங்கே நிற்கிற சேதுவோட தம்பி பக்கத்தில் சேது வரதை பார்த்ததும் இங்கே சேதுவோட தம்பி அப்படியே பயந்து ஒடுங்கி நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்துல வர தன்னுடைய அண்ணனை பார்த்து இப்படி பயந்து நிக்கிறத சேது கவனிச்சுட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்ட, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறதுக்கு ரெடியான நேரத்துல நீ பண்ண வேலையை கண்டுபிடிச்சு உனக்கு மலர கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப திரும்பவும் உன் அண்ணின்னு கூட உன் அண்ணின்ற ஸ்தானத்துல இருந்தவ தானே அவ. இப்போ இல்லாம இருக்கலாம், அண்ணின்ற ஸ்தானத்துல இருந்தவங்க அம்மான்ற ஸ்தானத்துக்கு சமமானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னுடைய எண்ணெல்லாம் எங்க போயிருக்கு பாருன்னு சொல்லி எங்க கண்டபடி தன்னுடைய தம்பியை திட்டிட்டு, இன்னொரு தடவை எங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட மட்டும் இல்லை மற்ற பொண்ணுங்க கிட்ட நீ இதே மாதிரி ஏதாவது ஒரு சேட்டத்தை நான் பண்ணாலோ, இல்லை மற்ற பொண்ணுங்க கிட்ட நீ பேசினதை நான் பார்த்தாலோ அந்த இடத்துலையே இங்கே தமிழ்ச்செல்வி வெட்டுறதுக்கு முன்னாடி நானே உன்னை வெட்டி போட்டுருவேன்னு சொல்லி இங்கே ரொம்ப பயங்கரமாக மிரட்டிட்டு போகிறதுனால இங்கே பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க எங்கள் சேதுவோட தம்பியும். இதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்க கிட்டையும் வாலாட்டாமல் இருந்தால் சரி, ஒருவேளை வாலாட்டினாங்கன்னா அந்த இடத்துலையே இங்கே துண்டு துண்டாக வெட்டுறதுக்கு கூட இங்கே சேதுவோ சரி இல்லை தமிழ்ச்செல்வியோ சரி கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க.